माये विष्णुमये माया माया विष्णुमया மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான 2026ஆம் ஆண்டுக்கான ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகள் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டாலும் கூட வாக்கிய பிரகாரம் இந்த சனி பயிற்சி நடைபெறுகின்றது. அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மத்தியம பகுதியில குரு பகவான் பயிற்சி, ஆண்டினுடைய இறுதியில ராகு பயிற்சியும் நடைபெறுகின்றது. ஆக 3 பயிற்சிகளோடு அரசியல் பயிற்சியும் நடைபெறுகின்ற ஒரு காலமாக இது அமைந்து விட்டது. அந்த வகையில 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பது, அரசியல்ல எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்ப சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னா, 2026 அந்த 2026ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண் 1 தான். 1க்குரியவன் சூரியன், ஆத்மகாரகன், பிதுர்காரகன். அதே வகையில பார்க்கும் பொழுது சனியினோடு இணைந்துதான் இந்த ஆண்டை சூரியன் கடந்து செல்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் அரசியல்ல பார்க்கலாம். மாயன் மயம் அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல, அரசியலும் சில பயிற்சிகள் நடைபெறுமா என்பதைத்தான் இப்ப பார்க்க போகிறோம். அந்த வகையில பார்க்கும்போது 3 கட்சிகள், பலம் வாய்ந்த 3 கட்சிகள், ஒண்ணு இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த முதல்வர் பதவியை அடைவதற்கான போட்டியில இந்த 2 கட்சிகள் பிரதானமாக இருந்தாலும் கூட 3ஆவதாக ஒருவர் வருகின்றார். அவர் தான் பாத்தீங்கன்னா திரைத்துறையில் இருந்து அரசியல் துறைக்கு வருகின்றார். தன்னுடைய பேரையும் புகழையும் வைத்து, அதாவது பார்த்தா பேர் மட்டும் கிடையாது, தன்னுடைய படைவளமும் பணபலத்தோடு கூடிய ஒருவர் இந்த அரசியல் துறைக்கு வருகிறார். அரசியல் என்பதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அற்புதம் நிறைந்ததாகத்தான் இருந்தது. காமராஜர் இருந்து கக்கன் வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த பூமியை ஆண்டார்கள். அப்படி இருந்த காலம் கனவாக போய்விட்டது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணபலம் ஒன்றையே, சுயநலம் ஒன்றையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இது எவ்வாறு இருக்கும்? ஒரு அரசியல் மாற்றம் கடந்த தேர்தலுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அரசியலை யார் வருவார்? அதாவது புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் மறைவுக்கு பின் இவர்தான் வருவார் என்றெல்லாம் நிலைத்திருக்கின்ற வேளையில இடையிலே ஒருவர் வந்து விட்டார். யானை வந்து மாலை போட்டு மன்னனாக்கிய ஒரு கதையை நாம் கதையிலும் திரையிலும் தான் பார்த்திருப்பிருக்கிறோம். கண்முன் பார்த்தோம். அவர்தான் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வருகின்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக கடுமையான நோயினால் உலகமே பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். அவர் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல்வரானது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியை அற்புதமான முறையில் நடத்தி சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் கையாண்ட விதமும் அற்புதம் என்று சொல்வேன். அந்த வகையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு வெற்றியை நோக்கி நகருவாரா, திரும்பவும் அந்த முதல்வர் பதவியை கைப்பற்றுவாரா என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். சோழி பிரசனத்தை பொறுத்தவரை ஒண்ணு சொல்லணுங்க. காரணம் என்ன, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், போற்றுவார் போற்றலும் தூற்றலும் போய் சேற்றட்டும் என் விஷ்ணுமாயனுக்கு ஏற்றதொரு கருத்தை எனதுள்ள முறைக்குமாயின் அதுல அஞ்சேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது சகாதேவன் நிலை என்றுதான் சொல்லுவேன். சகாதேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை, அதாவது அந்த யுத்தம் நடைபெறுகின்ற பூமி, இந்த யுத்த பூமியில ஒரு கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ள பஞ்ச பாண்டவர்கள் மறுநாள் நடைபெறுகின்ற யுத்தத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா பகைவன் என்று சொல்லக்கூடிய, யாருக்கு, பஞ்ச பாண்டவர்களுக்கு பகைவன் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் வருகின்றார். துரியோதனை கண்டு திகைத்து போகின்றார்கள். அதே நேரம் அவன் விரைந்து வருகின்றார். எதுவும் பேசல. சகாதேவனுடைய கையை பற்றி தனியை அழைத்து சென்று ஏதோ பேசுகிறார். பேசி திரும்பவும் அவர் நகர்ந்து விடுகின்றார். அனைவரும் சகாதேவனை ஓடி வருகிறார். பகைவன் துரியோதனன்.
அவனுடைய சந்தித்ததன் காரணம் என்ன? அவர்கள் இருவரும் பேசினீர்களே என்ன என்று கூறிய பொழுது அவர் சொன்னார், சகாதேவசனை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல கரை கண்டவன், அற்புதமானவன். அதாவது அதாவது இறந்த காலம் மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் துல்லியமாக சொல்லக்கூடியவன், அந்த கலையில் வல்லவன். அந்த அவனுடைய அவன் சொல்றான், துரியோதனன் என்னை சந்தித்தது போர் நடக்கும் போது, ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போரை தொகுவதற்கான சரியான நேரத்தை சொல், நான் வெற்றி அடைய வேண்டும், அந்த வெற்றி இந்த நேரத்துல இந்த போரை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் அல்லவா, அந்த நேரத்தை குறித்து கொடுத்தா நான் குறித்து கொடுத்து விட்டேன். குறித்து கொடுத்து விட்டாயா, பகைவன் என்று தெரிந்தும் சொல்லிவிட்டாயா என்று கோபமாக நிற்கின்ற பொழுது கண்ணன் அவளை தடுத்து விடுகின்றார். சகாதேவன் அவர் கடமையைத்தானே செய்தார், கவலைப்படாதீர்கள். சகாதேவன் அவர் குறித்து கொடுத்தாலும் கூட விதியை மாட்டுகிட்டு வித்தவன் நான் ஒரு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை, ஏன் உங்களுக்குள் சண்டை என்று கூறுகின்றார். அந்த நிலைதான் யார் எப்படி போனாலும் சரிங்க, இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த நிலையிலிருந்து தான் நான் சோழி பிரசுரம் பார்க்கின்றேன். அந்த நிலையில பார்க்கும் பொழுது 2026 ஆண்டு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா, இதுதான் படபடன்னு நம்ம பேச முடியும். 2020 கடந்த ஆண்டுல ஒரு முதல்வர் அருக்காளியில அரியணையில உட்கார்ந்து அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அது கூட ஒரு பாடல் உண்டுங்க, ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல். சொல்லும் 3 கிரகங்கள் சுகமாய் உச்சமானாலும் வில்லில் அரசன் மேடத்தில் வெய்யோன் உச்சமாயினும் நல்ல பிறகு பொன்பதியும் நயந்தே கூடி எழில் ஊற அல்லல் அறவே புவி புறக்கும் அரசனாவான் கண்டீரே. அதை கண்டீரே என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எடப்பாடியார் தான். எடப்பாடி அவர்கள் எந்த விதமான போராட்டம் இல்லாமல், எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாமல் எளிதாக அந்த அரியணையில் அமர்ந்து விட்டார். திகைத்து போய் விட்டார்கள் எல்லோருமே. ஆனாலும் ஒருத்தர் நினைச்சிருப்பாரு, இவரை நான் நம்பிக்கையோடு அரியணையை அமர்த்தியிருக்கின்றோம், பிறகு இந்த நம்ம திருப்பி கொடுத்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனாலும் தக்க வைத்துக் கொண்டார். அதுதான் அந்த இடத்துலதான் எடப்பாடியுடைய அறிவு வேலை செய்தது. அந்த வகையில் பார்க்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் சோழி பிரசனை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதேனும் 3 கிரகங்கள் தங்கள் உச்ச ராசிகளில் தன்னிலையில் நின்றிருந்தாலும், தனுசு ராசியில குரு ஆட்சியாக அமர்ந்திருந்தாலும் கூட, மேஷராசியில் சூரியன் உச்சமாக நின்றிருந்தாலும், கடத்திரகாரகன் சுக்கிரன், குரு, மனோகாரகன் சந்திரன் ஆகிய மூவரும் இணைந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் நின்றிருந்தாலும் அந்த ஜாதகன், இப்பதான் நீங்க கவனிக்கணும், அந்த ஜாதகங்கள் போராட்டங்கள் இன்றி இந்த பூமியை அலைகின்ற மன்னன் ஆவான், அந்த நிலை அரசனாவான், முதல்வனாவான். அதைத்தான் திரு எடப்பாடி அவர்கள் அடைந்தார்கள். இது சரியான முறையில் எடப்பாடி அவர்களுக்கான ஒரு நிகழ்ந்த ஒரு ஜோதிடம். அந்த வகையில பார்க்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்ச்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்கின்ற ஒரு ஆளுமை திறமை எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டுதான் என்று சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 பொறுத்த வரைக்கும் இவர் கடுமையான போட்டியை சந்தித்தாலும் கூட பலமிழந்து காணப்படுகின்றார். காரணம் என்னன்னா, சூரியனுக்கு முன்னால மற்ற கிரகங்கள் வரும்போது தன்னுடைய பலத்தை இழப்பது இயற்கை தானே. அந்த வகையில் 2026 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகின்ற திரு எடப்பாடி அவர்கள் பலமிழந்து காணப்படுகின்றார். காரணம் என்னன்னா, பலமிக்க சூரியனை எதிர்த்து இவர் போராடுகின்றார். காரணம் தன்னுடைய எல்லாம் இழந்து நிற்கின்றார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ணனுடைய நிலைதான், எல்லாத்தையும் இழந்துட்டாரு, இழந்து தனிமையில் இருக்கின்றார். அதை விட இன்னொரு உதாரணம் சொல்லலாம், ராவணன் நிலையில் தான் அவர் நிற்கின்றார், எல்லாம் இழந்து நிற்கின்றார். ராமன் சொல்கின்றார், இன்று போய் நாளை வா. அந்த நிலைதான் தனக்கு வந்து ஒரு பலம் வாய்ந்த அணி. எப்பவுமே பாத்தீங்கன்னா, நான் ஒருவரோடு மோதுவதற்கு முன் அதைத்தான் சொல்லுவார், எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இருக்குங்கிற மாதிரி இவர் வந்து பலமிழந்து எதிரியோடு மோத ஆரம்பிக்கிறார். இன்னும் தன்னுடைய பலத்தை வலுப்படுத்தி கொண்டால் அருமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். ஆனா ஒரு வரிங்க, இந்த வரிதான் காரணம். அதைத்தான் நான் இது தலைப்பாகவே கொடுத்திருக்கின்றேன். இவர் விட்டு கொடுப்பதில்லை. இவரை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சோழியை பார்க்கும் பொழுது மகரம், விருச்சிகம், ரிஷபம் என்ற 3 நிலையில வரும் பொழுது இவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு தலைவராகவே இறுதி வரை இருந்து விடலாம் என்று நினைக்கின்றார். இவர் முதல்வராகவே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை நோக்கி இவருடைய மனம் இடம்பெறவில்லை. அவர் இந்த நிலையை இவர் நோக்கி நகர்வராக இருந்தான்னா எல்லாரையும் அரவணைத்திருப்பார், எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு எதிரியை நோக்கி நகர்ந்திருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரம் இவருடைய மனோநிலை, அதான் சொன்னேன் அல்லவா, என்னை பொறுத்த குரு சந்திரன் ஆகிய மூவரும் இணைந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நின்றிருப்பதனால் இவருடைய மனோநிலையை பொறுத்த வரைக்கும் இவர் தனித்தே எதிரியை சந்திக்கின்றேன், எனக்கு யாருடைய உதவி வேண்டாம் என்கின்றார். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம், அந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய அந்த பதவியில் இருக்க வேண்டும், அதை எந்த விதத்திலும் இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார். இவருடைய முதலாவதற்கான ஒரு எண்ணம் இவருடைய இருப்பதாக
ஜோதிட சாஸ்திரம் சொல்லவில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு இவர் மனம் மாறினார், இவருடைய எண்ணம் மாறினார். எல்லோரையும் அரவணைத்து சென்றால் மட்டுமே ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியும். இல்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 வரக்கூடிய தேர்தலில் தோல்வியை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது.